மற்ற கடவுளுக்கெல்லாம் விரதம் இருந்தால் விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது. ஆனால் சிவராத்திரியில் சிவனுக்கு விரதம் இருந்தால் அவங்க தலைமுறைக்கே நல்லதான். மனுஷன்தான் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து பலனை அடைகிறாங்கன்னு பார்த்தா கடவுளோட லிஸ்ட்டு அதுக்கும் மேலே. எந்தெந்த கடவுள், தேவர்கள், மனுஷங்கன்னு இவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் வரம் கிடைச்சதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாதம் வரும் சிவராத்திரியை நம்ம மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி இரவை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம். மனிதர்கள் தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து பலன்கள் பெற்றார்கள்னு பார்த்தா கடவுளில் சிவராத்திரி விரதம் இருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றாராம். பிரம்மா சரஸ்வதி பெரும் பாக்கியம் அடைந்தாராம். நந்தியம் பெருமான் சிவராத்திரி மகிமையை எடுத்து கூறியதை அடுத்து முருகன், சூரியன், சந்திரன், மன்மதன், இந்திரன், அக்னி, குபேரன் இவங்க எல்லாருமே நல்ல வரங்களை பெற்றார்களாம். இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியதும் இந்த நாளில் தான். குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் இந்த நாள் தான். அதனால தான் மகா சிவராத்திரி நாளில் விடிய விடிய கண்முழிச்சு ஈசனை வணங்கினால் குபேர யோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தன்னோட கண்ணினை கொடுத்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த நாளில் தான். சிவபெருமான் தன்னோட பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதித்த தினமும் சிவராத்திரி தான். இன்றைய தினத்தில் விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செஞ்ச புண்ணியம் நம்மளை வந்து சேரும்னு பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. சிவராத்திரி நாளில் விடிய விடிய 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜைகள் நடத்தப்படும். 4 கால பூஜைனா என்ன, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்கும். மாலை 6 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் நடக்கும் இந்த 4 கால பூஜை. முதல் கால பூஜை மாலை 6 மணில தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் பஞ்சகவிய அபிஷேகம். 2ஆம் கால பூஜை இரவு 9 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பால் அபிஷேகம். 3வது கால பூஜை நள்ளிரவு 12 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தேன் அபிஷேகம். 4வது கால பூஜை அதிகாலை 3 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் நடக்கும் கரும்புச்சாறு நெய் அபிஷேகம். 4 கால பூஜைகளோட பலன்கள் என்னென்ன? முதல் கால பூஜை கல்வி, செல்வம், நற்பண்புகள். 2ஆம் கால பூஜை உடல் ஆரோக்கியம், பயம் நீங்கிறது. 3ஆம் கால பூஜை தொழில் வளர்ச்சி, கடன் தீர்த்தல். 4வது கால பூஜை மன அமைதி, மோட்சம். சிவராத்திரி அன்னைக்கு முழுவதுமே விரதம் இருந்து 4 கால பூஜையிலையுமே நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை. 4 கால பூஜைக்கு முன்னாடி நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தியம் பெருமானையும் நம்ம வழிபடணும். முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும், 2ஆம் ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும், 3ஆம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும், 4ஆம் ஜாமத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் நம்ம வழிபடணும். எனக்கு ஆசை தான்ப்பா, ஆனால் ஃபுல்லாலாம் கண் முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செஞ்சு வழிபடணும். என்னால் முழிச்சிருக்கலாம் முடியும்ப்பா, கோவில் ரொம்ப தூரம், என்னால் கோவிலுக்கெல்லாம் நைட்டு நேரத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. எப்படி கோவிலில் 4 ஜாம பூஜைகள் நடக்குதோ அதே மாதிரி வீட்லேயும் நம்ம 4 ஜாம பூஜைகள் முறைப்படி செய்யலாம். வீட்டில் பூஜை செய்கிறவங்க அந்த பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய, சிவாய நம வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வீட்டில் கண் முழிச்சிருக்கிறவங்க வெட்டியாக கதை பேசிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டுலாம் டைம் பாஸ் பண்ணக்கூடாது. சிவபுராணம், திருவிளையாடல் கதைகள், 63 வரலாறுன்னு இந்த மாதிரி மகத்துவமான நூல்களை படித்தோம் அப்படின்னா புண்ணியம் கூடுதலாக வந்து சேரும். மறுநாள் அதிகாலையில் குளிச்சுட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சிவபெருமான் நீங்கள் நினைத்ததை விரைவில் நடத்தி கொடுப்பார். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.